ரசிகர் கூட அடி அடா எப்பா ராதாகிருஷ்ணனுக்கு இவங்களாம் ரசிகரா? ஆமா. என்ன பண்ணுவாங்க? மருதமணி ரசிகரா? என்ன பண்ணுவீங்க? ராதாகிருஷ்ணனையும் மருதமணி கிழிச்சுக்கிட்டு தொங்க விடுவேன் இந்த மேடையில. என்ன பண்ணுவீங்க? கத்து பாப்போம். பாப்போம். வரட்டும் வரட்டும். 10வது சவுண்ட் கொடு. அப்படியா? ராதாகிருஷ்ணன் மருதமணியை பேசினா ரசிகர்கள் கொந்தளிப்பீங்களா? அப்படியா? இந்த ரசிகருக்கு முன்னாடி இந்த பக்கம் ராதாகிருஷ்ணன், இந்த பக்கம் மருதமணி, 2 பேரும் என் காலில் விழு வைக்கிட்ட அந்த மேடையில். ஏ ராதாகிருஷ்ணா, டே மருதமணி வெளியில வாங்கடா. டே ஏம்மா, என்ன தெரிந்தாலும் ஒரு ஆண்மனுக்கு ஒரு மரியாதை. என்ன போட்டுக்கிட்ட ஆம்பளை இவெல்லாம்? ஒரு ஆம்பளை அவெல்லாம் 2 பப்புன்னு முகரைய பாரு, முகரைய. நான் என்ன சொல்றேன், உனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன் தொழில் திறமையை காமி. அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. இவங்க கிட்ட தொழில் திறமைய காமிச்சு திருச்சி விச்சி பெரியால நான் நிரூபிக்க விரும்புறேன். நல்ல ஆம்பளை எல்லா டான்ஸுக்கார புள்ளியும் 2 பேரும் போட்டுக்கிட்டு மேடையில பிணையிறீங்க. திருச்சி விஜய் இன்னைக்கு பிணைங்க பாப்போம். இதுதான் நம்ம ஆசை. தம்பி 2 பேரும் வருவாங்க. அமைப்பாளர் இன்னைக்கு எடுத்து போட்டிருக்காப்ல பாரு, செலக்ட் பண்ணி. எப்படி ராதாகிருஷ்ணனையும் மருதமணியும் அடக்குற ஒரே ஆளு திருச்சி விஜய் மட்டும்தான். 10 புரோட்டாக்கு மாவு பண்ண நல்ல ஆம்பளை. இவ்வளவு ரசிகர் இருக்கீங்கல்ல, 2 பேரும் என் கூட பேசி ஜெயிக்க சொல்லுங்க. இல்ல என் கூட ஆடி ஜெயிக்க சொல்லு. இல்ல என் கூட பாடி ஜெயிக்க சொல்லு. அதுல ஜெயிக்க முடியாதுமா, பாடியில ஜெயிக்க முடியாது. யாராவது பக்கம் மேல ஓக வாச்சிங்க நொறுக்கி போடுவேன். எதுக்கு கத்துங்க? ராதாகிருஷ்ணன் வெளியில கூப்பிடு, பாட மாட்டேன் கூப்பிடு. அப்படி இல்ல, இருந்தாலும் இவ்வளவு சத்தம் கொடுக்குறீங்கல்ல, ஏன் வரல? பயம். அந்த பயம் இருந்தா பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு நீ கார்ல வந்தியா, லாரில வந்தியா, ட்ரெயின்ல வந்தியா, நடந்து வந்தியா, ஓடுறா அவன் ஊருக்கு. நீங்க பாட வேண்டிய பாட்டை பாடுங்க, அவங்க வருவாங்க. பாட மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, கதைன்னு ஒரு முறை இருக்குல்ல. சரி, அப்ப மூத்தவர் சொல்றாரு, அவருக்கு மரியாதை கொடுத்து பாடுறேன். ஐயோ எதமா காமிச்ச? சுண்டிருச்சு. இழுத்துருச்சா? ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வலிக்கு சத்திர வந்தது மாமி. மாமி என் கண்ணை கட்டி காட்டுல வந்தது சாமி. சாமி சாமி சாராயத்தை எங்கிட்ட மோதாதி நான் திருச்சிக்கார பொண்ணு தானடா, அம்முக்கு இழுக்காதி கோவக்கார பொண்ணு தானடா. எங்கிட்ட மோதாதி நான் திருச்சிக்கார பொண்ணு தானடா, ராதா அம்முக்கு இழுக்காதி கோவக்கார பொண்ணு தானடா. பெரிய சுஜிலா பேத்தி பாடி நக்கிட்டேன். என்ன சொல்ற? ராதாகிருஷ்ணன் ஒரு ஆளா? உண்மைதான் மேடம், உங்க உடம்புக்கு நான் ஒரு ஆள் இல்லை. உங்களுக்கெல்லாம் 800 பேர் நீக்குறக்காரை வந்தா ஒன்று செய்ய முடியாதா? பின்னாடி இருக்க உங்க சிமெண்ட் மூட ராம்கோவா செட்டிநாடா? செட்டிநாடு இல்ல, ராம்கவும் இல்ல, திருச்சி சிமெண்ட் மூட்டை. அந்த சிமெண்ட் மூட்டையை போட்டு நக்க தானே இவ்வளவு நேரம் நின்ன. அப்ப திருச்சி விஜய் சிமெண்ட் மூட்டைனா மண்ணுல ஒட்டாதே. நான் தெரியாம கேக்குறேன். சிமெண்ட் மூட்டை இருக்கனால வந்து தொட்டு நக்கு. அங்க ஒண்ணுமே இல்லையே, தொட்டு நக்கிற வரிக்கி மாதிரி இருக்கு. என் தாய்மாரு போல எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க. இருக்கட்டும், யாரும் இல்லைன்னா நீங்க என்ன லொப்ப முண்டையா இருக்கீங்க? போட வீணா போன முண்டை, விளங்காத முண்டை, லொப்ப முண்டைக்கு லொப்ப முண்டை. ஓ மண்டையை பாரு, அணில் கூடு கட்டின மாதிரி. ஓ இத பாரு, அது வச்ச மாதிரி இருக்கு.
ஆம்பளை நீ என்ன செய்வ? என்னடா பண்ணுவ நீனு? நாங்க தலகால பண்ணுவோம். நான் குப்புற போட்டு பண்ணுவேன். ஓ, நீ பிட்டு படம் பாப்பியா? நல்லா பாப்பா, அதான் வேலையே. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா? நல்ல வேகமா செய்யுங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இழிவு. விஜி, என்கிட்ட நீ கவனமா பேசணும். மேடையில ஒழுக்கமா தொழில் பண்ணினா ராதாகிருஷ்ணா மரியாதையை காப்பாத்திக்குவ. இல்ல இந்த ரசிகருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. மரியாதையை கெடுத்து ஒழுக்கமா தொழில் பண்ணு. தெரியுமா உனக்கு? சரிங்க ஆண்டி. அப்படி சொல்லுடா பேராண்டி. என்கிட்ட பேசின பொம்பளை மேடம். சொல்லுங்கடா. இப்போ ஒரு பொம்பளை மணப்பாரில் முறுக்கு வைக்கிறா. இன்னொரு பொம்பளை கரூரில் போர்வ கம்பெனியில் இருக்கா. இன்னொரு பொம்பளை ராலிமலை டோல்கேட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு. அடுத்த பொம்பளை அடுத்த பொம்பளை சென்னையா இருக்கா. என்கிட்ட பேசுனவங்க எங்க தெரியுமா இருப்பாங்க? எங்க இருக்காங்க? என்னோட சேர்ந்தாலே உச்சியில இருப்பாங்க. ஏன்னா என்னோட ராசி எப்படி அப்படியே உன்ன மாதிரி இப்படி பஸ் ஸ்டாண்டு கிராக்கியா இருக்க மாட்டாங்க. ஆமா, முகரமாயிர பாரு. போட எடுத்து அடிச்சு டான்ஸ போடுறதுனா அழகர் கோயில் குட்டி யானையை போடு. உன்னைய பப்புனா போட சொன்னா லூசு பையில போட்டு வச்சிருக்காங்க. இந்த லூச பார்க்கத்தே எம்புட்டு அறிவு சார்ந்த மக்கள் என்ன பண்ணுது? அவங்க தலையெழுத்து. கை தட்டிக்கங்க, பெரிய வீரவசனம் பொளந்துட்டான். பொளக்கணும். நல்ல ஆம்பளை பொளப்பியா? பெருங்கொண்ட விறகு தூறுகளை பொளக்க வேண்டும். பொளந்தா தான் அடுப்புல திணைக்க முடியும். எதுலங்க திணைச்சா தான் ஃபுட்டு ஃபுட்டு கிடைக்கும். என்ன பிட்டு இல்லங்க, ஃபுட்டு. பார், இதெல்லாம் நான் தயாரிச்ச பொம்மை. தயாரிச்ச பொம்மையா? ஏன்டா இங்க நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீங்க குக்குரே திங்கிறீங்களே. அவர் சாப்பிட்டுக்கிட்டே ரசிக்கிறான். விஜி சொல்லுங்க ராதா. ஒரே ஒரு விஷயம். என்ன? திருச்சி விஜி ஒரு முறைக்கு எனக்கு அக்காவன். அப்படி சொல்லு. மேடையில அக்காவா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை இந்த நாடக கலை மூலம் உழைத்து காப்பாற்றக்கூடிய திருச்சி அக்கா போன்று, விஜய் அக்கா போன்று நாடக உலகத்தில் இருக்க பெண்களை அத்தனை பேரை எம்கேஆர் தலை வணங்குறேன். சத்தம். ஒரு லூச சமாளிக்குதே, இப்ப ரெண்டாவது லூசு. மயிறு மேனை புடுங்கி போயிட்டு இருக்கடா. கொஞ்ச நேரத்தில் வர காலிவனை தெரிஞ்சாடா நாடகத்தை நிறுத்த சொன்ன ஏலப்பய மேனை. போடா அத்தி புகையை போட்டு என்ன குளத்து இஞ்சுவாரு இப்படின்ட்டானா. ஒரு ஊசி அத்தை தண்டி இருக்குது, அவரை குத்த தெரிஞ்சுடா. மொத்தத்தில் நாடகத்தை நிறுத்த செஞ்ச ஈனப்பய மயன். நீ வாடா. அதுக்குள்ள இப்ப வந்து கொலை இருந்து விதல்ல கொட்டி. கேரளா மாநிலம் வயல் நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு நமது ஊரின் சார்பாக ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்துமாறு நாடக குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அத்துடன் தாங்கள் நடத்தும் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை அளிக்கிறேன். தவளவீரம்பட்டி கிராமத்தார் சார்பாக வழங்கப்படுகிறது. கேரளா மாநிலம் வயல் நாட்டில் நடந்த நிலச்சரிவுக்கு காரணம் அங்கே உள்ள மக்களோ இயற்கையோ கிடையாது. அதற்கு காரணமே இந்த மனிதன்தான். என்னவென்றால் மரம் வளர்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். அந்த மரத்தை பூரா வெட்டினதுனால தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள என் அன்பு உறவுகள், மரத்தை வெட்டாதீங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. போதும். இவங்க மத்தியில் மௌனாஞ்சலி செலுத்த முடியாது. அவங்க கெக்க போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தையும் தெய்வம் ஒன்று. இந்த குழந்தைகளை நான் தெய்வமாக பார்க்குறேன். இது தவறே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் மௌனாஞ்சலி செலுத்தி தான் அவரோட மறைவுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. அந்த நிலைச்சரிவினால் அதிகம் கண்கலங்கி அழுதவன் என் தமிழனை தவிர யாரும் கிடையாது. நன்றி நன்றி நன்றி. இந்த அன்பளிப்பு கொடுத்த
இந்த தவளைவரம்பட்டியில் உள்ள அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எம்கேஆர் சார்பாக நன்றி. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு வாசகம் எழுதி எந்த ஊர்லயுமே அன்பளிப்பு தரல. உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த எழுதி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அக்கா மௌனஞ்சலி எப்போ செலுத்தியாம கண்ணங்கத்த மீன வாங்கி புள்ள மீன வாங்கி காரத்தோட சமைச்சி வச்சு மாமா சமைச்சி வச்சு வலிக்குது வலிக்குது குக்கரில் வலிக்குது கொதிக்கிறது வலிக்குது குக்கரில் வலிக்குது துடிக்கிறது துடிக்குது மருதமணி துடிக்குது வட காடு வடப்பா காடு உள்ள ஒளிஞ்சு நீங்க கொய்யா காடு கொய்யா காட்டுக்கு உள்ள வந்து உள்ள கஷ்டப்பட்டு நான் பாடுறது நீ கன்ஃபியூஸ் ஆக்குறது நீயா போடா வெண்ணமயனே எதுல விட்டேன் ஏய் பாட்டுல உன் வாயை பார்க்கும்போது நக்குன மாதிரி இருக்கு. இருங்க ப்ரோ. எஸ் பழனி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் கொசூர் என்ன ஊரு? கொசூர் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய எஸ் பழனி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் கொசூர் என் அன்பு உறவுக்கு நன்றி நன்றி. தெரியாம எங்க போய் குத்துற மருதமணி? ப்ரோ அண்ணா நான் பொம்பளை இல்லை அவதானா பொம்பளை. டேய் இந்த லாரியை விட்டுட்டு முங்கு வண்டி முகரைய பாரு முகரை புடிச்சு குத்துனா காலையில புடிச்சு 60 எடுத்துட்டு நிறுத்துறா. எத ஒண்ணே புடிச்சு குத்துனா எந்த நடந்தாலும் நம்ம மாடு நசிங்கிர போகுது. மாத்தி 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 குத்திக்கலாம். ராதா நீங்க செய்யுங்க ராதா. நீ பேசாம வச்சினா ஏய் அவரை வச்சு அவர் முதல்ல நீ அவர் முன்ன ஏய் அந்த லோடரை உருட்டி விட்டானே. ஏய் நீ அமுக்கல பிதுங்கி வருது. சிவனே நில்லு. ஏன்டா அது நாடகமா இல்ல பால் பண்ணையாடா? ஏ கொண்ட மேல கொண்ட ஓட்டி கொண்ட இங்க இருக்கு. நீ எங்க காமிக்கிற எருமமா? அவன் சாக்கி ஏத்துறேன். ஆஹா நல்லா ரவுண்டு கொண்ட மேல போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு நீ எந்த கொண்ட போட்டாலும் எந்த கொண்ட போட்டாலுமே உழைச்சு வாழக்கூடிய திருச்சி விஜி அடி லாலா எங்கரலோன்னா அவனை நம்புவதெல்லாம் வேணா. நாயிக்கிறவனா நாயிக்கிறவனா வருவாங்க. மேடல வந்தா ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? உன்னை எடுத்து அக்கானு பார்க்க மாட்டேன் அரைஞ்சூரி மயிர் நான் தம்பின்னு பார்க்க மாட்டேன். தூக்கி ஓடாங்கிட்ட வேலை நீங்க செய்யுங்க மருதமணி. நான் தான்டா ஓனரு நீ சப்புனி சப்புனி. நீனே ஓனர் நான் இல்லைன்னே சொல்லல. நீனே முதலாளி நான் இல்லைன்னே சொல்லல. ஓனர் உழைக்க கூடாது ஓரமா உட்காரு வேலையை பூரா நான் பார்க்கிறேன். மருதமணி செய்யுங்க. செய்ய சொன்னது ஐயோ சீக்கிரம் செய்யுங்க. அத்தா உன்னால அடிச்சுட்டு உள்ள அதான். போறாங்க. பொம்பளையாளு ஊரே மூஞ்சிய பாருங்க தாய். ஐயோ ஐயோ நீங்க தீபாவளிக்கு சுடும்போது உளுந்த விட 2 பிஞ்சா அப்படி இருக்கான். உன் முகர மயிர் மாதிரி போடா. மணப்பாரம் மறுப்புங்க மணமதுர மல்லிங்க மணப்பாரம் முறுக்குங்க மணமதுர மல்லிங்க தூத்துக்குடி முருகா நீ வாடா வேளாவா.
மோந்து பார்த்தது மாதிரி. மருதமணி அவரையே குறை சொல்றீங்களே, நீங்க ஒழுக்கமா செய்யறீங்களா? என்ன எங்க செய்ய விடுறியா? என்ன விட்டாத்த பட 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 பையா, நான் வாட்ட சாட்ட ஆளு என்பது பையா. வாடா வாடா, நீ போட்டுட்டு போடா, நீ செஞ்சுட்டு போடா, நீ நக்கிட்டு போடா. என்ன என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஐயோ மருதமணி இங்க வாய் வச்சுட்டான். நீங்க பசிக்குதாப்பா உனக்கு? அட எரும மாடு, நீ குடிச்சு குடிச்சு சீம்பால் கூட வர மாட்டேங்குது. வெறித்தனமா இருக்காப்புல இன்னைக்கு மருதமணி. ராதா நான் மோசம் போயிட்டு, ராதா நான் மோசம் போயிட்டு, இங்க வாய் வச்சுட்டாப்ல. ரொம்ப எப்பா நீ சென்சார் கட் பண்ணு, முருகா யூடியூப்பை கட் பண்ணி தொலை. ரொம்ப நடிக்காதடி. நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. அப்பதானே நீங்க காலையில கூட்டி குடிப்பீங்க இல்லையா? என்னை மாமா ஆக்கிட்டீங்களாடா? நீங்க இங்க வாங்க மேடம். நீங்க கூட்டி கொடுப்பீங்களா? ஐயா தம்பி, யாரு 500 ரூபாய் கூட்டி டேய், விடுறீங்க? நான் சம்பளத்தை சொன்னேன். நான் தான் உனக்கு ஜோடி. இவன் 270 ரூபா சம்பளத்துக்கு வந்தவன். ஐயோ ஆனா அவன்கிட்ட வீட்டுல இருக்க பீரோ முத கொண்டு காட்டுற. அவன் வாயை வச்சுட்டான், நான் என்ன பண்ணிட்டு ஜஸ்ட் மிஸ். என்கிட்ட சிலிண்டரை கூட காட்டலடி முண்டை. சிலிண்டர் அவட்ட காட்டு, ஓசை நான் தொடங்குறேன். பத்திக்கிட்டு எரியுமா? நீ ஊத்துற மாவா நான் இருக்கணும். ஆஹா, நான் தோசையா நான் இருக்கணும். சாரி, ராங் நம்பர். மாமதுரை அன்னக்கோடி மாமதினி ரெடி. மதுரை வெச்சம் வண்ணக்கோடி மாமதினி நல்லா குத்து அடி. ஐம்புலன்னு அடக்குறா ராதா. இல்ல இல்ல, நரம்பு தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சியா? அங்க இருந்து வேகமாத்த மாடு போகுது, அங்கன போனோன்னு. ஐயோ, அப்ப நான் கண்டது அத்தனையும் கனவா? ஐயோ நீ ரொம்ப நடிகாத விஜி. கண்டது அத்தனை கனவா கிடையாது, நகர. ஐயோ அன்புள்ளம் கொண்ட எம்கேஆர் அண்ணா, நீ வாழ்வில் நாடக கலையின் மூலம் பலரையும் சிரிக்க வைத்தாய். நீ அன்பாலயம் மூலம் பலரையும் வாழ வைத்தாய். இதன் மூலம் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தாய். எங்கள் ஊரின் செல்லப்பிள்ளையாய் மாறிவிட்டாய். இப்படிக்கு பட்டயதாரர் களம் அன்பு உறவுகள், நன்றி, வணக்கம். நல்ல கட்ட நாட்டு கட்ட அம்மா நீ நல்லாத்தையும் செய்யற, கண்ணை மூடிட்டே சரி என்னப்பா. மாடு விழு பொம்பு அங்கிட்டு நான் மாடு. நீ முகரைய பார்த்து பேசு. அண்ணே இந்த 1 ரூபா கிலோ அடக்கணே. ஓடா பச்சைக்கரப்பல. சீரகம் பத்தி கட்டி செடுக்கு செடி கொஞ்சம் சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய. செடிக்கு செடி கொண்டாலாமா பொண்ண பொண்ணு நடைய. ஈரோகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி. பாவடை குழ அமைக்க போடுறேன். எத்தனை தடவை சொல்றது? மண்டே கொண்டு போய் எதுக்குள்ளடா விடுற? வாடையில செத்துற மாட்டேன். மண்டை வரத்தான் செய்யும், மண்டை போகாத. தானே தடவை தான் உனக்கு சொல்றது. நீங்க கோவப்படாதீங்க மருதமணி. தலை வர்ற விஷயமா அண்டு கொண்டா அப்பா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எங்க இருக்கு பாரு.
தம்பிக்கு கம்பி நீட்டினாத்தே எது வந்தாலும் எங்க மக்கள்லாம் சரியா பார்க்கலையா? இன்னொரு தடவை செய்யுங்க. அவருக்கு உயிர் எங்க இருக்கு? விட்டுருச்சு. அத்தையும் மூத்திர கவச்சம் கொண்டுட்டாங்க. ஐயோ தண்ணி குடிங்க. ஊருக்காரங்க ராதா மணி. ஐயோ திருச்சி என்னடா எந்திரி எந்திரி திருப்பி லைனை துறா. திருச்சி விதி நல்ல லைன் கொடுக்குதுடா. ஐயோ நான் வயிறுன்னு நினைச்சு அங்க கை வச்சு நான் கூட அவன் எந்திரிக்காதுன்னு எந்திரிச்சு விட்டுட்டியே. ஐ அதனாலதான் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. நல்லா எழுப்பி விடுறிய. அது எலும்புமா? பீத்துணி மாதிரி கிடக்கு. பஞ்சவர்ண பச்சை. ஆஹா இந்த பாட்டை முழுசா பாடு, முழுசா பாடு. நல்லா பாடுறேன்னு நான் அரைஞ்சே உரிமை அப்புறம் பாடு. நான் பாடுற மாதிரி பஞ்சவர்ண பச்சை கிளி, ஆஹா மாமனுக்கு நீ புச்ச கிளி. ஐ மாமனுக்கு புச்ச கிளி. புச்சு 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 அவளை பாட சொல்லுங்க. புச்சு. பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு பச்சை கிளி. என்ன சொன்னப்ப? அப்ப நீங்க கிழிச்சுக்கிட்டுங்க, நான் டெய்லரை கூட்டு வரேன். ஐயோ அது ஏற்கனவே கிழிச்சுதான் கிடக்கு. பாடி தோல. சோழகிற தோட்டமில்ல நான் பிறந்த நாடு, சொல்லபடி ஏதமில்ல கரடு கொஞ்ச காடு. தந்தன தந்தன தந்தானா தானா தந்தன தந்தானா. அடிக்காதீங்க 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 அடிக்காதீங்க. ஏன்டா இங்க அடிக்கிற? உன் வாயை ஒட்டி வைக்கும்போது கிளி சூத்து மாதிரியே இருக்கு. அத உட்காந்து பாத்துருக்க பாரு கிளி சூத்த. ரஞ்சித்து இப்படி ஆள உலகத்துல கண்டியாரா? கிளியை பார்த்தோன்னா எல்லா மக்களும் அவ்வளவு ஒரு வர்ணிப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு வராத கிளி. ஆமா அது மூக்க பாருவே, அடடா அது ரெக்கே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணிப்பாங்க. ஏதோ போய் பார்த்துருக்கேன் கிளி சூ. நான் பாடுனல நீ தாண்டா ஆடணும். நீ பாடணும் நான் ஏன்டா ஆடணும்? ஏன் நானா பாடி எனக்கு ஆட தெரியாதா? அதானே இவர் பாடணுமா நான் ஆடணுமா? நீங்க பாடுங்க. நீங்க பாடுங்க. பாடவா? மருதமணி மருதமணி அழகு மணி அழகு மணி ஆயிரம் பாட்டு சொல்லும் ஆலய மணி. தொட்டு விட்டா தொட்டு விட்டா. ஐயோ ஐயோ மணிய தொட்டு விட்டா. அது ஊரு சுருட்ட மாதிரி கிடக்கு. பாடி தொலை. மாங்குயிலே பூங்குயிலே அங்கே போயிட்டு ஏன் ப்ரோ அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரீங்க? சேத்துபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடிச்சு, சேத்துபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய படகு வச்சு, ஏன்னா ஆடையில இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது அவனா செய்யணும். அங்க ஒண்ணு நல்லா அதெல்லாம் கட்டு ஆடுவானா? என்ன எதுக்கு நொட்டுற? நானே உன்னை செய்ய வேணான்றது என்ன போறாம குடிச்சாரு. சரி சரி வா.
காலையில ஒழுங்கா மணப்பால் செய்ய இல்ல ஊருக்காரங்க வந்து செஞ்சிருவாங்க. ஏய் காலையில மணப்பால் 4 உளுந்த வடை சேர்த்து வாங்கி தரேன். வா சம்பளத்தில் 300 ரூபா சேர்த்து தரேன். வா வா நீ என்ன வேணா பண்ண கண்டுக்கிற மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. அப்போ நான் வாங்கி கொடுத்த முருக்கா காக்கு வாங்கியே கொடுக்கல, காலையில வாங்கி தரோம்னு சொல்லியிருக்க. சாரி ப்ரோ, தூக்கத்தில் பேசிவிட்டேன். வாங்கியே தராமே முருக்க கக்குண்டாண்டா, வாங்கி தந்துருந்தாண்டா. அவ்வளவுதான் உளுந்துகிட்டு விழுந்துகிட்டு என்ன செய்வேன்? முக்காலோ ஏன் அழுகுற? வாயிலா 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 லவுக்க காதல் நீ சுத்த கோலோ ஒரு தட்டு ஒரு தட்டு ஒரு தட்டு ஏங்க தொண்டை எதுவும் மாட்டிக்கிச்சா உங்களுக்கு? நீ என்ன பண்ற? ஏண்டா 300 கிலோமீட்டர் ஆகிட்டு வந்து நல்லா பாடி வேண்டாம். என்ன எல்லாம் பாட்டு தெரியலையா? அந்த நீலாவத்தான் நான் கையில பிடிச்சே ஏன் ராதாவுக்காக எங்க கொஞ்சம் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். பத்தியா எட்டிக்கிட்டு உன் ஏடிஎம்ல காசு எடுக்க பார்க்குறேன். அதான் பாரு, அந்த ஏடிஎம்ல காசு இல்லைன்னு உனக்கு தெரியாது. சிங்கு செங்குன்னா என்ன சிங்கு சங்கா? அதான் ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் போகுது. என்ன சிங்கு சங்குன்னானா? சிங்கின்னா சிங்கி அடியா? ஏண்டா உனக்கு ஒரு வார்த்தை தெரியும், எனக்கு 80 வார்த்தை தெரியும்டா. ஆஹா, 2 பேரும் பண்ணுங்க. சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில நூலு வட்டம் பாச்சு மாச்சு பேவாடல குடும்பம் வாடி வாடி நீதான் எனக்கு வேணும் கண்ண மூடி திரும்பி பார்த்தா ஜீவம் பாக்க எமைனா எமைமா எமைமா மைமா 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 பேரே தான் அஞ்சல என்ன கப்போன முந்தட்டாட நஞ்சல ஒன்றும் ஆடை விடுதல் ஆடு ஓரமாக நிற்கிறே அறையவா அல்ல மூஞ்சூருக்கு பிறந்த மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே வாடுறா. பொம்பளை எல்லாம் ஜெல்பி எடுத்து வச்சுங்க தான் ஒத்தையில் போகும்போது இது முகத்தை பார்த்தா பயமே இருக்காது. செழிப்பு இருக்க சொல்லியா செருப்பு இருக்க சொல்றியாடா? செங்கோ சொங்கனா வேற ஆள் கிடைக்கலாப்பா. சிங்கு மருதமணி கோவப்பட என்னடா பாட்டு வர? கோவப்படாதீங்க. ஐத்துக்கலோ நான் பாடுறேன் பாரு. ஐத்துக்கலோ புத்துக்கல்லா நான் பாடுறேன் பாரு. பாடுங்க பாடுங்க பாடுங்க. குன்றத்துல கோயில் கட்டி என்னது? அவன் என்ன சொன்ன தெரியுமாடி குந்தாடி மாலை குன்றத்துல கோயில கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு அப்படி சொல்லல வாத்து மாட்டேன். ஆ, குண்டத்துல கோவில் கட்டி விஜய குசு 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 சொல்றான் விஜய குசுவ மோந்து பாக்குறியா? அவன் அவன் உன்னை சொல்றான் உன்னை குளிய கொண்டு குடிச்சு சொல்றான். குடிய வச்சு குளுகுளுவா நல்லா இருக்குமா? குன்றத்துல கோவில கட்டி கும்மாளம்மா பொம்மை எடுத்து சொட்ட 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 சொட்டங்கி 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 குஞ்சில கூட வந்த அஞ்சல உன கோயில கட்டி கும்பிட போற நெஞ்சில பத்தியன் ஜேஜி பிள்ளை லாரியில் மண்ணள்ளி போடுறேன். முகரங்கில பாரு முகம். அது உன் பக்கம் வரும்போது அப்படியே குன்றானே. ஏன் அங்கே மண்ணு வரல அதான் டைட்டாக ஏற்றுறேன். உன்னோட சேர்ந்தா மண்ணை வாரி தலையில போடுவியாட்டு இருக்கே. அதனால கூட்டம் ஜெரிச்சுக்கிட்டே இருக்கும். இருக்கு. கதாபாத்திரத்துக்கு கதாநாயகிகளும் கதாநாயகர்களும் அத்தனை பேரும் வர வேண்டும். அதனால நாங்கள் 2 பேரும் நம்ம 3 பேரும் நினச்சி ஏய் ஏய் இவ்வளோ ஐயா விளக்கமாக இருக்காயா? ஏய் மேடம் உனக்கு ஜோடியா மணிவண்ணன் போட்டது என்னையத்தேன். ஏய் இவன் பேக்கு தூக்க வந்த வண்டி இவன். பேக்கத்துக்கு ஐயா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தூக்குங்க. ஆனா ஏய் விஜி எந்த பிள்ளையும் உனக்கு கம்பெனி கொடுக்காது. நீ எல்லாத்தையும் தடவை விடுறியா? நாளைக்கு காலையில சிவசமாதி அடைஞ்சு ஐயோ போயிட்டாப்லையா? இல்லை வா அண்ணே 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 இரு 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 நான் 350 கிலோமீட்டர் வந்திருக்கோம்னே.
எத்தனை கிலோமீட்டரு? 350 கிலோமீட்டர். அடி ஆத்தி. அதனால் அண்ணே இவ்வளோ தூரம் வந்து ஒரு மன சந்தோஷத்தோட வந்து தம்பி போகணும்டா. அழுவாத முகரைக்கு நல்லா இல்ல. வாய் அப்படியே இருக்குடா. அதனால அந்த பிள்ளைய நான் அது அந்த புள்ளைய போட்டுட்டு இல்லை, நான் அதை பண்ணுற வரைக்கும் நீ உம்முன்னு இருந்தேன். அப்ப இருக்க மருதமணி நான் போவா? போ, நீ போலன்னு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன். போ. ஐயோ, எப்படி ரிவல்ஸ் பார்க்குறேன் பார்த்தியா, கண்ட்ரேட் மாதிரி இவன். கிட்ட போ, நெருங்கி போ. போதும் ப்ரோ, என்ன இது சாக்கி வச்சு ஏற்ற போறியா? போதுமா? கயிறை போட்டு இருக்கு. ஏன் தூக்கு போட போறியா? இருடி, என்னங்க கூப்பிட்டுட்டு இருடி மயிருடின்னு வா கிடக்குறீங்க? இங்க வா. போ, அங்க போ. போ. ஆ ஏன் அதுக்குள்ள ஏன் திணற? அவர் நல்லா தானே செய்யறாரு. ஓரமா இரும். பக்கத்துல வந்த உடனே திணறானே, இவன் என்ன செய்ய போறேன்? அந்த ஒளிப்பால பாக்கடா. இங்க வா. இங்க வா. உன்னைய பார்க்கும்போது நான் வளர்க்குற சர்ச்சி மாட்டுக்கு போடுற தவிடு மூட மாதிரியே இருக்கு. தவிடு மூட மாதிரி தான் நான் வேற அதுக்கு சாக்கா இருப்பேன். சரி சரி, பேர உங்களுக்குள்ள வரல. அண்ணே நான் வந்து இப்போ ரொமான்ஸ் டைம்ண்ணே. சரி சரி. உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாடுதே மருதமணி. மணி என்ன ஆகுது? அப்ப அந்த டைம் தான். ஏன் டைம் பார்த்து இது பண்ணுறாங்களே? நான் என்னைக்கும் உனக்கு சாக்கெட்டா இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் பட்டனா இருந்து காப்பாத்துவேன். சாக்கெட்டா இருந்தா காப்பாற்ற முடியாது மானத்தை. பட்டன் போட்டா தான் காப்பாற்ற முடியும். நான் உள்பாவடையா இருப்பேன். நான் அதுக்கு நாடாவா இருப்பேன். என்னடா யூசந்தர கப்புல எழுதிட்டு எழுது எவ்வளவு எழுதவே பேப்பர்ல நீதானே காசை ஒண்ணு அண்ணா வணக்கம். எங்களுக்காச்சும் இதய தெய்வம் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் மருதமணி அவர்கள் பாடுவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. 60 ரூபாய்க்கு முடிஞ்சு வச்சு. அப்ப ஃபுல் சாங் பாடணும்னா 600 ரூபா வேணும். அது நம்மளோட பெரிய கிரிமினலா இருக்காண்டா. பாடுவோம், கண்டிப்பா பாடுவோம். பாடுவோம் பாடுவோம். இங்க வா ஓ, ஐயா, இருங்கய்யா. ஐயா இருங்கய்யா, ஐயா இருங்க. வண்டி எடுக்க வேணாம்யா, இருங்கய்யா. வண்டி இப்ப தாயா நாங்க லோடு வண்டி ஏத்துறோம். படுக்கணும். அப்பதான் லோடு ஏத்துது. இன்னும் கயிறு போடலாம். அதுக்குள்ள வண்டி எடுத்துக்கிட்டு என்ன வேணும்? நீயும் ஏன் முகரைய பார்த்து பேச மாட்டேங்கிற? மருதமணி தான் அதுல லொப்ப. இல்ல நான் காலம்பூரா உனக்கு நான் சுடுதண்ணியா இருப்பேன். நான் அதை கொதிக்க வைக்கிற அடுப்பா இருப்பேன். இப்ப மாட்டிக்கிறேன் அவன். எப்பயும் மாட்ட மாட்டேன். உன் தாகத்தை தணிக்கிற நான் மழை நீரா இருப்பேன். நான் வெறும் மூத்தரமா இருப்பேன். இப்ப மாட்டிக்கிறேன் அவன். இங்க வா. எப்பயும் மாட்ட மாட்டேன். ரெண்டு பேரையும் செய்ய விட மாட்டேங்கிறாப்ல. ஏறடி நீ ரப் எடுத்தவளை. அப்புறம் என்ன பண்றது? ரெண்டு பேரும் ஒழுங்கா செய்யலனா ரப் எடுக்க இருங்க மேடம். ஏன் மேடம்? சீக்கிரம் செய்யுங்க நீங்க. உன் வயித்துல வளர்ற குழந்தையா நான் இருப்பேன். அதுக்கு அப்பாவா நான் இருப்பேன். ஆனா விஜி, அவனுக்கு உனக்கும் பிள்ளை வளர்ந்துச்சுன்னு வைவேன். இந்தா பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கும்? டாக்டர் செத்தே பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா. ஏ பெரியப்பா, கரூர் மணப்பாறை வரைக்கும் வந்துருச்சாடா. ஆமா, என்ன ப்ளீஸ் கரூர் மணப்பாறைன்னா வெளிநாடே உலகமே போயிருச்சு. விஜி, விஜி, உனக்கு நான் முடியாட்டா பேம்பஸா இருப்பேன். நான் அதுல வைக்கிற சட்டியா இருப்பேன். நீ சிந்திர மூக்கா நான் இருக்கணும். நான் அதுக்கு வெறும் சளியா இருப்பேன். உள்ளுக்க கத்தியா சிந்துனாலும் போக மாட்டேன். விரல விட்டு நோண்டாலும் போக மாட்டேன். அதனால ஐ லவ் யூ ஜி. அப்படி இல்லைன்னா ஐ லவ் யூ. காதல் செய்கிறேன். நான் மூக்குல செய்கிறேன். அதோட ரெண்டு பேரும் என்னை கொன்னுடுங்க. போ. சுப்பரளி தோட்டத்தில்
அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டக்காம போறீ நீ விஜயாத்தா. கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ விஜயாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்புட்டு சொத்தலைஞ்சு போயிருமா பொன்னாத்தா. அந்த கம்மாக்கரை கம்மாக்கரை மனத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தையே. சொன்னதையும் கேட்கல எங்க விட்டு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல. எங்க ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல வந்திருக்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. பொண்ண மட்டும் மறக்க என்னால் முடியல ஓம்புட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு. ஓடிட்டா. இங்க வாங்க மேடம். இருடா மூச்சு முட்டை தெம்மு கட்டி பாடுறது நான், நீ தம்மே இல்லாம உட ஓடுறிய மிஸ்டர் அகலச்சட்டி. சொல்லுங்க சுருவன சட்டி. உன்னை பத்தினி நினைச்சேன், நீ தான் 100 தினியா இருந்திருக்கேடி. என்ன பண்றது, பத்தினியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. எம்எஸ் முத்தப்பா பாட்டு பத்தியான் காதல பண்ண போறேன், அதுக்குள்ள பிரிச்சு விடுறிய பாடுறேன். பிரியம் போது மைத்த புடுங்கல. மேடம் லைசன்ஸ் என் கம்பெனியில் எடுத்துட்டு ஜெராக்ஸ் அந்த மிஷினில் போய் போட்டு எடுக்கிறீங்களே. செய்யறது கூடதே நீ வளகாப்புக்கு ரெடி பண்ணியாடி. என்ன பண்றது அப்புறம் புள்ள பிறந்துரும்ல. ஏய் மாமா அடி சாதிசனா தமிழ சாதிசனா எல்லாம் என்ன ஏசுது தின சமுக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இந்த உன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த தெம்மாக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னத்தையோ. ஒன்னவா வாங்குது அந்த அழகு மலைய வாசலில தினையேங்குது. வாங்கி வச்ச தலி ஒண்ணு வா வாங்குது அந்த அழகு மலைய வாசலில தினையேங்குது. கண்மணிய பொழுது சாந்தி நேரமாகுது நான் காத்திருந்து கண்ணோனோ. கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னத்தா. அது முருகப்பெருமான். இதுக்கு மேல என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஏங்க குருண மருந்து குடிக்க போறீங்களா? இருங்க. 1000 தான் வயசுல மூத்தவனை விட்டு இளையவே நான் கல்யாணம் செஞ்சது தப்பு தானே. ஏன்னா ஓ முகரைக்கு இன்னும் எந்த பொம்பளையும் அமையாது. எனக்கு எந்த பொம்பளை அமைய போது அமைச்சு விட நீ இருக்கிற போது. சாரி 5க்கு பதில் 6 போட்டேன் ராங்க நம்பர். மதினி அண்ணி சொல்லுங்க கொள்ளுந்தனாரே. எங்க அண்ணனுக்கு நீங்க தான் எப்படியாவது சூம்பம். என்ன செய்ய போறீங்க? என்ன அண்ணிய ஐயா எனக்கு வேணாம்பா. அண்ணி எங்கயா பிடிக்கிற பண்ணி ஐயா எனக்கு சொந்தமா நிலம் வேணாம். நான் தினமும் உழுக முடியாது. தெரியுது இல்ல, அப்புறம் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு பண்ணுன? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உழுவேன். ஐயா அதுக்கு சொந்தமா நிலம் வாங்கிட்டு எனக்கு வேறவே வேணாம். ஐயா வேணாம் தம்பி. இன்னும் கொடுக்கவே இல்லை. எங்க கவர கொடுக்காமே கம்பு கூட்டு வரைக்கும் போறா.
அண்ணி ஐயோ அண்ணின்னு வயித்த போட்டு அமுக்குறானே. நீங்க 2 பேரும் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் அண்ணி. ஐயடா சப்புன்னு எரி போடுவேன். அதே நல்ல மனசுல சேர்த்து வச்சா அப்புறம் நான் அண்ணி நல்ல வாயில வந்துடும். இங்கிட்டு வா அண்ணி. போடா நீ இங்கிட்டு வாமா. என்ன அண்ணே வாய போரு. என்னங்க 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம குழந்தை நினைச்சிட்டியா சொத்தை என் மேல எழுதி வச்சு தினமும் உழுதுக்குறோம். ஏய் விடுவாடா இல்ல விடுவேண்ணா என்ன அண்ணி வரக்கூடாது. வாயப்பா குழந்துக்கிட்டு வருவியா மோடி நம்பாத கெட்ட ரோகரு பெரியப்பா. ஏ மாமா ஒன்னத்தா நின்னாகா மருதமணி எப்பத்தா கண்ணாலோ சொன்னாகாதா ஏ மாமா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 18ஆம் படி கருப்பர் கோவில் பூசாரி தண்டபாணி துளசி கொடுப்பு கரூர் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதுக்கு நன்றி. யாரும் போயிடாதீங்க, இனிமேல் அடுத்தடுத்து வருவோம் வந்துடுவோம்.